நான் ஸ்கேமர் தாங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கலாம், இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நினைச்சுக்கலாம். சோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, வாங்க என்னங்கிறதா பார்க்கலாம். சோ ஆமாங்க, நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 நல்ல கமெண்ட் வந்துச்சுன்னா அதுல ஒரு கமெண்ட் நீ ஸ்கேமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஸ்கேமர் முட்டாலும் இந்த மாதிரி ஒரு முகரைய காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்க போறது கிடையாது. அப்ப ஏன்டா இத்தனை பேர் உனக்கு வீடியோ போட்டான்னு கேட்டா அதையும் நான் இப்ப சொல்றேன். யார் யார் வீடியோ போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசி ஓபிட்டோ, அடுத்த திருப்ரோ, அப்புறம் கொம்பன், எஸ்கே சிவா, இந்த மாதிரி ஹரி லவ்லி. சோ நீங்க 5 பேர்த்துக்கிட்டே கேட்டுருக்கோம். 5 பேர் இந்த வீடியோவும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்டப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து பை மிஸ்டேக் நாங்க வந்து வீடியோ போட்டோம், எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு வீடியோ போட்டுட்டோம், பை மிஸ்டேக்ல தான் வீடியோ போட்டுட்டோம். இப்போ கூட அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். சோ பை மிஸ்டேக் தான் வீடியோ போட்டிருக்காங்க, ஆனா பேர் போனது தானே. சோ நீங்க கைஸ் யாரு வந்து யாரை பத்தி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி எல்லாமே யோசிச்சுட்டு வீடியோ போடுங்க. அதுக்கு நான் அவங்க மேல குற்றம் சொல்ல. ஓகே, எனிவேஸ் முடிஞ்சது. சோ அவங்க மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ இதுக்கு மேலேயும் நான் ஸ்கேமர் தான்டா அப்படின்னு சொல்றவனுக்கு போட மயிரன்னு விட போறேன். சோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கைஸ், இதுக்கு மேல எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறது இல்ல. இந்த மாதிரி எந்த இடத்துல பிசிறு தட்டிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு ஐடி வாங்கி வித்தான். சோ அந்த ஐடி லாக்ல வந்துச்சு, அதுல ஒன்று போயிருச்சு. சோ தெளிவா சொல்றேன், பை மிஸ்டேக் இருந்து எல்லாமே வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நான் சொன்னது புரிஞ்சுதுங்கிற கமெண்ட்டை தட்டிட்டு போகலாம். பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க.